கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும். ஆனால் இந்த மாதம் முழுவதும் குரு உங்கள் முதல் வீட்டை பார்ப்பார். இதனால் சிக்கல்களை குறைக்கும் மற்றும் அனுபவமுள்ளவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இந்த மாதம் தொழில் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் தனது பலவீனமான ராசியில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த ராசிக்காரர்களை கடினமாக உழைக்க வைக்கிறார். ஆனால் கடின உழைப்பிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பால் உங்கள் அடையாளத்தை உருவாக்குவீர்கள். சூரியன் மற்றும் புதன் 4வது வீட்டில் அமர்ந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் 10வது வீட்டை பார்ப்பார். புத்திசாலித்தனம் மற்றும் உங்கள் பணித்துறையில் ஒரு அடையாளத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் புதனுடன் 4வது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம். குரு பகவான் இருக்கும் உங்கள் 5வது வீட்டில் சூரியன் பெயர்ச்சிக்கிறார். இதனுடன் புதனும் அமர்ந்திருப்பார். இதன் காரணமாக வணிகம் ஒரு புதிய திசையை பெறலாம் மற்றும் அது வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகளை வழங்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் நன்றாக இருக்கும். குரு 5வது வீட்டில் இருப்பதால் உள்ளுணர்வு அறிவை பெறுவதற்கான ஆசை எழுகிறது. இந்த மாதம் குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. 4வது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை அதிகரிப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். உங்கள் தாய் மற்றும் தந்தையின் நல்ல சகவாசத்தின் கீழ் முன்னேற்றம் மற்றும் உங்கள் தாயின் ஞானம் குடும்பத்தில் சில நல்ல வேலைகளை செய்ய உதவும். இடையே டென்ஷன் அல்லது ஈகோ மோதல் ஆனால் இவையும் படிப்படியாக நீங்கும். இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு சுக்கிரன் 3வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் குறிப்பாக உங்கள் மீது ஈர்க்கப்படலாம். இந்த மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் அன்பையும் பொறுமையையும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையே பதற்றம், மோதல் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்கள் நல்ல திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த மாதம் நீங்கள் பொருளாதார ரீதியாக நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. 11வது வீடு மற்றும் முதல் வீடு உங்களுடன் தொடர்பில் இருக்கும். உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருப்பதைக் காண்பீர்கள். நீங்கள் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்த தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் வயிறு தொடர்பான சில பிரச்சினைகளுக்கு பலியாகலாம். எனவே மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை கண்காணிக்கவும் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும். இந்த மாதம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும். மாதத்தின் ஆரம்பத்தில் நினைத்த வேலைகள் நடக்காததால் கொஞ்சம் கவலையாக இருக்கலாம். ஆனால் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்காது. மாத இறுதியில் நல்ல நேரம் வரும். உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்யுங்கள். வேலையை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும். மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் கவனம் தேவை. இல்லையென்றால் உறவுகள் கெட்டுப்போகலாம். இது காதல் உறவுக்கும் பொருந்தும். மாத இறுதியில் உங்கள் காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியிருக்கும். வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். பயணம் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள வயதானவர்களின் உடல்நிலை உங்களை கவலைக்குள்ளாகலாம். செயலில் வெற்றி, பொருளாதாரச் செழிப்பு, மகிழ்ச்சி ஆகிய அனுகூல பலன்களுக்கான மாதம் இது. மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களுடனான உறவு சுமூகமாகக் காணப்படும். குடும்பத்தோடு புனித தலங்களுக்குச் சென்று வருவீர்கள். சிலருக்கு பொன், பொருள் ஆகியவை சேரும். கணவன், மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். விருந்து, விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பெரியோர் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும். தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருப்பதுடன்
முன்னேற்றத்துக்கும் வழிகாட்டுவதாக அமையும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். தொழில், வியாபாரத்தில் பொருளாதார வளம் அதிகரிக்கும். பகைவர் இடையூறும். அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் மறையும். திடீர் பணவரவு இருக்கும். போட்டிகளைச் சமாளித்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஆனந்தம் அதிகரிக்கும். தோழிகள் ஆதரவுடன் செயல்படுவர். அக்கம்பக்கத்தினர் உதவிகரமாக இருப்பர். கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திறமையை மூலதனமாகக் கொண்டு வாழ்வில் முன்னேறும் கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். சுபச்செலவும் அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனோதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் முயற்சி சிரத்தை எடுப்பது நன்மை தரும். தொழில், வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும். பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களால் நன்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவார்கள். சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கும். வீட்டுக்குத் தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதைக் கழிப்பீர்கள். பெண்கள் அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். அவிட்டம், இந்த மாதம் பணவரத்து கூடும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதைத் தவிர்ப்பது நல்லது. சதயம், இந்த மாதம் தொழில், வியாபாரத்தில் மந்தநிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆற்றல்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில், வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும். கவனமாக இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். பூரட்டாதி, இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்பச் செலவுகள் கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள், நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதைத் தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும்.